தினமொரு வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? கல்லூரியில் ஒன்றாக படித்த 2 பேர் சில ஆண்டுகளுக்கு பின்பு சந்திக்க நேர்ந்தது. ஒருவன் மிகுதியாக கற்று பல பட்டங்களை பெற்றிருந்தான். மற்றவனோ கிறிஸ்தவ போதகனாக மாறியிருந்தான். இருவரும் தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மிகுதியாக படித்தவன் தான் கற்றவைகளை குறித்தும் பெற்ற பல பட்டங்களை குறித்தும் மிகவும் பெருமையாக பேசினான். அது மட்டுமன்றி மற்றவன் தன்னை போல பட்டங்கள் பல பெற்று அறிவாளியாகாமல் ஒரு முட்டாள்தனமான கடவுள் நம்பிக்கையை சார்ந்து ஒரு போதகனாக மாறியதை கண்டு வருத்தப்பட்டான். அதற்கு மற்றவன், நண்பனே, என் கடவுள் நம்பிக்கை ஒரு முட்டாள்தனம் என்றால் நான் சாகும் வரை அந்த முட்டாள்தன நம்பிக்கையை இழக்காமல் இருக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த முட்டாள்தன நம்பிக்கைகள் என்னை ஒரு மனிதனாக்கியது. என்னால் பொய் பேசாமல் தவறாக எதையும் விரும்பாமல் வாழ முடியும். என்னால் சகிக்கவும் பொறுக்கவும் முடியும். என்னால் யாரையும் வெறுக்காமலும் விரோதிக்காமலும் வாழ இயலும். என்னால் பண ஆசையின்றியும் பொருள் ஆசையின்றியும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ இயலும். இதற்கெல்லாம் காரணம் அந்த முட்டாள்தனமான நம்பிக்கைதான் என்றான். மற்றவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டது. இன்று மனிதன் எவ்வளவோ அறிவாளியாகவும் திறமையாளனாகவும் இருக்கின்றான். எவ்வளவோ விஷயங்களை கற்றறிந்து மேதையாகின்றான். ஆனால் எத்தனை பேரால் ஒழுக்கமும் உண்மையுமாக வாழ முடிகின்றது? எத்தனை பேரால் வெறுப்பும் விரோதமும் இன்றி செயல்பட முடிகின்றது? உயர்கல்வி பெற்று பெரிய கல்வியாளர்களாக மாறிய எத்தனை பேரால் அன்புடனும் தாழ்மையுடனும் நேர்மையுடனும் நடந்து கொள்ள முடிகிறது? பட்டங்கள் பல பெற்ற எத்தனை பேரால் மன தூய்மையுடன் வாழ முடிகின்றது? அறிவும் ஞானமும் பெற்ற எத்தனை பேரால் அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ முடிகிறது? ஆனால் முட்டாள்தனம் போன்று தோன்றுகின்ற கிறிஸ்தவ நம்பிக்கை ஒருவனுக்கு இவைகள் யாவற்றையும் தருகிறது. அதிகம் படித்தவர்களை விட, பெரிய அறிவாளிகளை விட, தத்துவங்கள் பல அறிந்தவர்களை விட இயேசு கிறிஸ்துவை தங்களுக்குள் அறிந்தவர்கள் உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.